எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்வின் சமையலுக்கு வர வைக்கிறேன். பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு 1 ஸ்பூனு, ஆயில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பாஸ்தா. சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. 3 பேத்துக்கு ஆகிற மாதிரி செய்கிறேன். தண்ணி கொஞ்சம் காயட்டும். 1.5 கப்பு பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. பெருசாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வேகாது. நடுவில் கிளறிட்டே இருங்க அடிக்கடி. போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அப்பப்போ கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி இல்லாட்டி ஒட்டிக்கும் கீழே. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாஸ்தா. இப்போ பாஸ்தாவை வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி. ஒரு சட்டியை எடுத்துக்கோங்க. ஆயில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆஃப் சீஸ் போட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா தாளிச்சிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகட்டும். 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குறேன். அந்த ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். சுகர் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி 100 கிராமு வேக வச்சு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. என் பையனுக்கு காரம் பிடிக்காதனால நான் ஆட் பண்ணிக்கலை. 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. 2 க்யூப்ஸ் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க இப்போது. அப்போ தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா வதங்கதும் பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சு கிளறிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சுட சுட பாஸ்தா ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.